தேவ திட்டம் நிறைவேறிய ஒரு மனிதனை குறித்து நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நிறைவேறிய ஒரு மனிதன் வர்ஷிப்பில் சொன்ன யோசுவா. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நிறைய பேர் இருக்கலாம். நான் இன்றைக்கி ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறேன். தேவ திட்டம் நிறைவேறிய ஒரு மனிதன் யோசுவா. கானான் தேசத்துலேருந்து மக்களை வழிநடத்த முற்செடியில் யார்கிட்ட பேசினார்? மோசேகிட்ட பேசினார். இந்த எத்தனை லட்சம் மக்களை நீ தான் வழிநடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. யோசுவா 1:9 வாசிங்களா. நீ போகும் இடமெல்லாம் உன்னோட தேவனாகிய கர்த்தர் யாருக்கு சொன்னது வார்த்தைங்க இது? யோசுவாக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாத்திராகமம் 3:10 எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் ஆனால் மோசேகிட்ட என்ன சொல்கிறாரு? 3:10 நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி, அதாவது பார்வோன் இடத்துலேருந்து எல்லாரையும் எடுத்துன்னு போயிட்டு கானான் தேசத்தில் அடையணும்னு அவரே சொல்கிறார். நீ போய் அந்த காரியங்களை என்ன செய்யணும்? புத்திராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அடுத்த வசனம், மோசே கிட்ட என்ன சொல்கிறாரு? இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு கட்டளை கொடுக்குறாரு. நான் உன்னோடனே இருப்பேன்றாரு. ஆனால் யோசுவாவுக்கு என்ன சொல்கிறாரு? நீ போகும் இடமெல்லாம், விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இடத்த சொல்கிறார், நீ இங்கே தான் போகணுன்னு. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நீ உன் இனத்தையும் உன் ஜாதியும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலை சொன்னார். அதே தான் இங்கே மோசேக்கு என்ன சொல்லார்? எகிப்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கானானுக்கு எடுத்துகிட்டு போ, நான் உன் கூட இருப்பேன்னார். ஆனால் மோசே கிட்ட சொல்லும்போது சொன்னார், நீ போகும் இடமெல்லாம், ஏன்னா அவன் திட்டத்துக்குள்ளே இருக்கிறான். அல்லேலூயா. யோசுவா எதுக்குள்ளே இருந்தா? திட்டத்துக்குள்ளே இருக்கும்போது என்ன வாக்கு தத்துவம் வருது? நீ எங்கே போனாலும் உன் கூடவே தான் இருப்பேன்றார். அல்லேலூயா. அங்கே அவர் சொன்னது நீ இந்த இடத்துக்கு தான் போகணுன்னாரு. ஆனால் யோசுவாக்கு இடத்த சொல்லலை. நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பிரச்சனையே என்னன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், நம்மளை செலக்ட் பண்ணலன்னா சொல்லுங்களேன், கவலை வருது. மாப்பிள்ளை தேடுறோம், பொண்ணு தேடுறோம், செலக்ட் ஆகலைன்னா சொல்லுங்களேன், யாரும் பார்க்காத மாதிரி பார்க்காதீங்க. அல்லேலூயா. நம்முடைய தேடிய காரியங்கள் நம்மளை செலக்ட் பண்ணலன்னா, டூருக்கு போகிறோம், நம்மளை மட்டும் விட்டு போயிட்டா கோவம் வரும். நம்ம செலக்ட் பண்ணாத இடத்துலலாம் நம்ம என்ன ஆயிரும்? கீழே டவுன் ஆயிடுறோம். அல்லேலூயா. ஆனால் 40 வருஷம் யார் கூட இருந்தான்? கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியாது நான் தான் நடத்த போகிறேன்னு. தெரியுமா அவனுக்கு? யோசுவா ஒரு இடத்துல கூட யோசிக்கலை, இந்த ஜனத்தை நான் நடத்துவேன். குருநாதர் பின்னாடியே தான் போனான். வாலிபராக போனான். 18 வயசில் உள்ளே சேர்ந்தான். அவர் கூடவே பிரயாணித்து போகிறான். ஏன்னா தேவ திட்டம் யோசுவா மேலே இருந்தது. அல்லேலூயா. தேவ திட்டம் யோசுவா மேலே இருந்தது. இன்றைக்கி நம்மளை செலக்ட் பண்ணல, நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் நினைக்கிறோம். தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தீர்மானமாக செயல்படவில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் திட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ திட்டத்துக்குள்ளே, அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவர் உங்களை நடத்துவார். அந்த யோசுவா 1 பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசே எல்லாத்தையும் நடத்துவார். அவர் மரணத்துக்கு அப்புறமாவே அவன் டேக் ஓவர் பண்ணுவான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டே அற்புதம் தான், யோர்தானை பின்னிட்டு போக செய்கிறான். அல்லேலூயா. 2 பிளக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது என்ன அற்புதம்? எரிகோ. யார் மூலயமா நடந்தது? உடன் ஊழியருங்க அவர்.
யார்? யோசுவா யார்? மோசேக்கு உடன் ஊழியர், அவ்வளோதான், கூட இருக்கிறவர். ஆனால் கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் நிறைவேறும் போது கர்த்தர் உயர்த்துவார். மோசே எத்தனை பேரை நம்ம நிறைய வாட்டி அந்த பாட்டை பாடிட்டோம். மோசே எத்தனை பேரை அனுப்பிச்சார்? 12 பேரை. அந்த என்னாகமம் 13-14 பார்க்குறோம். 12 பேர் அந்த தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்க, அதுக்கடுத்து நம்ம போகலான்னு. எத்தனை பேர் வந்தாங்க ரிட்டன்னு? 12 பேரும் வந்தாங்க. எத்தனை பேர் நல்ல செய்தியை சொன்னாங்க? அதில் யார் யாருன்னா நல்ல செய்தி சொன்னாங்க? யோசுவாவும் 2 பேர் நல்ல செய்தி சொன்னவர்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறமா காலேப் எங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. 2 பேரும் நல்ல செய்தியை சொன்னாங்க. சில வசனங்களில் பார்க்கும்போது என்னாகமும் 32:11 எடுத்து வாசித்து பாருங்களேன். என்னாகமும் 32:11. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவங்க 2 பேர், காலேப்பு, யோசுவா. அல்லேலூயா. அவங்க 2 பேர் தான் எதுக்குள்ளே போனாங்க? மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. இங்கே அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் உள்ளே போச்சு. ஆனாலும் நான் வர விஷயத்துக்கு எதுக்குன்னா, யோசுவா மேலே தான் திட்டத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. யோசுவாவை வைத்து தான் அந்த ஜனத்தை நடத்தணும் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. காலேப் எந்த இடத்துலையும் வரல பாருங்கள். அல்லேலூயா. யோசுவாவை வைத்து செய்யணுன்னா யோசுவாவை வைத்து மட்டும்தான் செய்ய முடியும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உன்னை வைத்து செய்யணுன்னா உன்னால் மட்டும்தான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன்னை கொண்டு செய்யணுன்னா உன்னை வைத்து தான் செய்வார். அல்லேலூயா. வேறு யாரையுமே கூப்பிட மாட்டார். ஆனால் 2 பேரும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து இருந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இவன் 12 பேரை அனுப்பி பார்க்கும்போது 2 பேர் வராங்க. சில நாளில் கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறாருன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே யோசுவா உள்ளே வந்துட்டான். யோர்தானை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் எத்தனை வேவுக்காரன் அனுப்புகிறான்? 2 பேரை தான் அனுப்புகிறான். அல்லேலூயா. மோசே எத்தனை பேர் அனுப்புனார்? 12 பேர். ஆனால் இவன் எத்தனை பேர்? 2 பேர். அல்லேலூயா. ஏன்னா இவன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். யாரு கூட இருந்து? மோசே கூட இருந்து பக்கா ரெடி ஆகிட்டான், ட்ரெயின்ட் ஆகிட்டான். அடுத்த போருக்குள்ளே போகும்போதே யோர்தானில் வெற்றி, எரிகோவில் வெற்றி. ஆனால் மக்கள் முறுமுறுத்துக்குனே தான் இருக்கிறாங்க. மோசே கிட்ட பண்ணது தான். ஆனால் இவனுடைய வெற்றி எல்லாம் மேலே இருந்தது. ஏன்னா தேவனுடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி காலை வேளையில் ஆராதித்த வண்ணம், அப்பா என் வாழ்க்கையில் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. என்னுடைய திட்டம் அல்ல. ஒருவேளை நீங்கள் எழுதின திட்டத்தை அவர் பாதத்தில் வைத்திருங்க. உமக்கு சித்தமானால் இந்த திட்டம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. உங்களுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு. அல்லேலூயா. திட்டம் நிறைவேறிச்சுன்னா நம்ம எல்லா காரியங்களையும் கர்த்தர் நடத்துவார். உபாகமம் 1:38 வாசித்து பாருங்கள். யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா, மோசே கிட்ட என்ன சொல்கிறாரு? உனக்கு முன்பாக இருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு. ஆனால் மோசே என்ன நினச்சிட்டு இருந்தார்? நான் தான் போவேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இவன் தான் நடத்த போகிறான். அல்லேலூயா. அதே 31:14 வாசிங்க.
தேவன் யோசுவா மேலே திட்டம் இருந்தது. அவன் தான் அடுத்தது இதை நடத்திட்டு போனோன்னு மோசேவை கூப்பிட்டு சொன்னோடனே அவனை அபிஷேகம் பண்ணிட்டான். எந்த எதிர்ப்பும் வரல. அல்லேலூயா. எந்த எதிர்ப்பும், தேவ திட்டத்தில் கரெக்டாக நடக்குங்க. அல்லேலூயா. தேவம் திட்டம் பண்ணாருன்னா அந்த திட்டத்தில் கரெக்டாக இருக்கும். யோசுவா 1:1 எடுத்து எல்லாரும் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, அடுத்த லைன் அண்டர்லைன் பண்ணிங்க, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா. அங்கே என்ன போட்டிருக்கு? மோசேயின் ஊழியக்காரன் யார்? யோசுவா. மோசேயின் உடன் ஊழியன். அல்லேலூயா. ஆனால் அவன் முடிக்கும் போது யோசுவா 24:29 வாசித்து பாருங்கள். ஸ்டார்டிங் யாருடைய ஊழியக்காரன்? முடிக்கும் போது அல்லேலூயா, அவர் திட்டம் பண்ணினா தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. மோசே மரித்த உடனே எப்படி எழுதுகிறாங்க? கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவான்னு ஆரம்பித்து முடிக்கும்போது எப்படி வருது? கர்த்தருடைய ஊழியக்காரன். அது யார் எழுதுகிறாங்கன்னா, அவன் மரிக்கிற தருவாயில் மூப்பர்கள்லாம் சேர்ந்து எழுதுகிறாங்க. அந்த 28 வாசிக்கும்போது யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான். அங்கேருந்து தான் எழுதுகிறாங்க. அந்த 5 வசனத்தையும் மூப்பர்கள் எழுதுகிறாங்க. கர்த்தருடைய சர்வன்ட் ஆஃப் மோசஸ் இல்லை, சர்வன்ட் ஆஃப் காடாக மாறிட்டான். அல்லேலூயா. இப்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ உங்களை வழியில் பார்த்து எந்த சபைன்னு கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க, என்ன சொல்வீங்க? புதிய சீயோன் சபையுடைய விசுவாசின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது எப்படின்னா, பிலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்கிறோம்? பிலோவர்ஸ் ஆஃப் நியூ சியான் சர்ச்சின்னு சொல்கிறோம். உலகப்பூர்வமாக எதை சொல்கிறோம்? மேற்கோள் காட்டுறோம். அதில் வேறு பெருமை. நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் மெர்த்தண்டிஸு, நான் கேத்தலிக்கு, நான் ப்ரொட்டஸ்டாண்டு எல்லாமே சொல்கிறோம். பிலவர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறோம்? நியூ சியான் சர்ச்சின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்படி சொல்லணும்னா, நான் கர்த்தருடைய விசுவாசி. அல்லேலூயா. நான் இயேசுடைய விசுவாசி. அல்லேலூயா. சபைகள் மாறும், இயேசு மாறாதவர். அல்லேலூயா. நம்முடைய வாயிலேருந்து எப்படி வரணும்? நான் பிலவர் ஆஃப் ஜீசஸ், நான் இயேசுடைய யாருடைய விசுவாசி? புதிய சபையுடைய விசுவாசி இருக்கட்டும். ஆனால் யாருக்கு விசுவாசி? நீங்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ கர்த்தருடைய விசுவாசி, நீ இயேசுடைய விசுவாசி. அல்லேலூயா. நீ நான் அந்த சபை ஆள், இந்த சபை ஆள், அது ஆள், இது ஆளுன்னு, நீ இயேசுக்கு விசுவாசி இல்லைன்னா மேலே போகவே மாட்டேன். இந்த சபையிலே தான் இருப்பேன். அல்லேலூயா. யாருக்கு விசுவாசியாய் மாறணும்? கர்த்தருக்கு, இயேசுக்கு விசுவாசியாய் மாறணும். சபைக்கு, இந்த சபையில் நான் விசுவாசி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ்ஸில் ஏறினோடனே சொல்லுவாங்க, நான் அந்த சபை விசுவாசி சிஸ்டர் அப்படின்வாங்க. இருக்கட்டும், ஆனால் நீ இயேசுக்கு விசுவாசியான்னு பாருங்கள். அல்லேலூயா. வர கும்பல் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கும்பலாக இருக்காது. கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும். உன் மேலே இருக்க திட்டம் நிறைவேறணும். அல்லேலூயா. யோசுவா மேலே இருந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவன் கடைசி வரைக்கும் எதுக்குமே யோசிக்க கூட இல்லை. ஆனால் அவனை தான் செலக்ட் பண்ணார். அல்லேலூயா. அவன் யாருக்கு விசுவாசியாக இருந்தான்? யாருக்கு ஊழியக்காரனாக இருந்தான்? மோசேக்கு ஊழியக்காரனாக இருந்தான். ஆனால் அவன் முடிக்கும்போது யாருக்கு ஊழியக்காரனாக மாறினான்? அவர் மரித்த பின்பு யாருக்கு மாறினான்? கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டவன் யார்? யோசுவா. அல்லேலூயா. இன்று காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த சபை, எந்த டினாமினேஷனுடைய அங்கத்தினராக இருந்தாலும் கர்த்தருக்கு விசுவாசியாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசுக்கு
விசுவாசி. பக்கத்தில் எவனா ஒரு இந்து கேட்டானா ஃபஸ்ட்டு அதை தான் சொல்லலாம். யாருக்கு விசுவாசி? ஏசப்பாக்கு விசுவாசி. அல்லேலூயா. அதுக்கப்புறமா நீ உன் டினாமினேஷனை நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. நான் பாரம்பரியமாக இது அது எல்லாமே சொல்லலாம். ஆனால் யாருக்கு விசுவாசி? ஏசப்பாக்கு விசுவாசி. அல்லேலூயா. யோசுவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ததுக்கு காரணம் 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. நான் தேவ திட்டத்தை குறித்து உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த காலை வேளையில் என் வாழ்க்கையில் உங்களுடைய திட்டம் நிறைவேறணும்ப்பா. அல்லேலூயா. என் திட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகினே போகுது, உங்கள் திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. ஒரு டைமாவது யோசித்து பாருங்களேன், ஏன் நம்ம பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவருடைய திட்டத்தின் அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வரல, அந்த கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம வராத வரைக்கும் நம்முடைய திட்டங்கள் எதுவுமே நிறைவேறாது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நிறைவேற 3 விஷயத்தை சொல்லிடுறேன். அவனை குறித்து தான் பேச போகிறேன். யோசுவாவை குறித்து. உண்மையாய் அடங்கியிருந்தான். அல்லேலூயா. எழுதிங்க. உண்மையாய் அடங்கியிருந்தான். இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கலாம். எப்படி இருக்கணும்? உண்மையாய் அடங்கியிருந்தான். யாத்திராகமம் 24 யாத்திராகமம் 24:12 எடுத்து வாசித்து பாருங்கள். யார் யார் போகிறாங்க? மோசேவும் யோசுவாவும். அல்லேலூயா. அவங்களாம் யார்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க? மூப்பர்கிட்டலாம் நீங்கள் கீழே பொறுமையாக காத்துருங்க, நாங்கள் வர வரைக்கும் நாங்கள் 2 பேர் மேலே போகிறோம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? உங்கள்கிட்ட 10 கட்டளைகளே தரப்போகிறோம், நீ மேலே வான்றார். அல்லேலூயா. எத்தனை கட்டளைன்னு சொல்ல மேலே வான்றார். யார் கூட போகிறா? யார் கூட போகிறா? யோசுவாவும் மோசேவும் போகிறாங்க. உபாகமம் 9:9 எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் யார் யார் போகிறாங்க? இப்போது மோசேவும் யோசுவாவும் மலை மேலே ஏறிட்டாங்க. 40 நாள் என்ன பண்ணுறாங்க? புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சுங்க. இப்போ நீங்களும் ஒரு நல்ல ஒரு பாஸ்டரும் போகிறீங்க. கர்த்தர் யார்கிட்ட மட்டும் பேசுகிறாரு? மோசே கிட்ட மட்டும்தான் முகமுகமாக பேசுகிறார். அப்போ யோசுவா என்ன பண்ணணும்? கூட தான் இருக்கிறான். கீழே மூப்பர்கள் இருக்கிறாங்க. மலை மேலே ஏறிட்டோம். 2 பேர் தான் ஏறிக்கிறோம். 40 நாள் யார்கிட்ட பேசின்னு இருக்காரு? அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லிடுங்க, தட்டி சொல்லுங்க, அடங்கியிரு. கணவனுக்கு அடங்கியிரு. தட்டி சொல்லுங்க, கணவனுக்கு அடங்கியிரு. அல்லேலூயா. அடங்கி இருந்தால் தான் திட்டம். சொல்லுங்களேன். நான் சொல்லிட்டு போயிடுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. அடங்கி இல்லைன்னா திட்டம் நிறைவேறாது. கடைசி வரைக்கும் காலை இப்போ அடங்கி இருக்குதானா எனக்கு தெரியல, நீங்கள் என்ன கேட்காதீங்க. ஆனால் யோசுவா பேர் மட்டும்தான் வெளியில் வந்தது. அல்லேலூயா. உண்மையாக அடங்கியிருந்தான். 80 நாள் சும்மா உட்காருது சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் மலை மேலே இவன் தண்ணியும் கொடுக்கல, சோறும் கொடுக்கல. உன் கூட ஆண்டவர் பேசுகிறார், உனக்கு பெலன் கிடைக்கும். எனக்கு எப்படி பெலன் கிடைக்கும்? அதை நிறைய நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அவர் ஆண்டவர் கூட முகமுகமாய் பேசும்போது அவருக்கு சாப்பாடே தேவையில்லை. ஏன்னா கர்த்தரோடு பெலனாக இருப்பார். ஆனால் கூட இருக்கிறவன் சும்மா தான் இருக்கிறான். ஆனால் அடங்கி இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்னையை நோக்கி பார்க்கிறார். உன் குடும்பத்தில் வைத்திருக்கிறாருன்னா அடங்கியிரு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அடங்கியிரு. உண்மையாக அடங்கியிரு. உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நம்ம வாசிக்கிற 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள். இன்றைக்கி எப்படின்னா உயர்வு டக்கு 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 டக்குன்னு வந்துடணும், சரிவுகளும் டக்கு டக்குன்னு வந்துடும். ஏற்ற காலம் உண்டு. அல்லேலூயா. ஏற்ற காலம். விதைக்க ஒரு காலம்னா இன்றைக்கி எல்லாமே அறுவடையை நோக்கி தான் ஓடுறோம். இல்லை, விதைக்கிற காலத்தில் விதைக்கணும், அறுவடை காலத்தில் அவர் பலனை தருவார். அல்லேலூயா. நம்ம நேரத்தை எல்லாம் ஃபுல்லாக வீணடிச்சுட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னா செய்ய மாட்டார். அல்லேலூயா. யோசுவா அடங்கி இருந்தான்.
உண்மையாக சொல்லுங்கள், 80 நாள் இப்போ மலைக்கு மேலே போயிட்டு சும்மா இருக்க சொன்னால் நீங்கள் இருப்பீங்களா? சோறு தண்ணி இல்லாமல். ஒரு நாள் பார்க்கலாம், 2 நாள் பார்க்கலாம், 3ஆவது நாள் ஊழியமும் சொல்லுங்களேன், ஊழியமும் வேணாம், பாஸ்டரும் வேணாம். காலையில் ஆராதனை முடித்து சாயங்காலம் ஆராதனை கூப்பிட்டாவே வரமாட்டோம் நாங்கள். ஆனால் உன் திட்டம் அவர் பக்காவா சொல்லுங்கள் நிறைவு ஏற்றிடணும். ஏன்னா நான் கிறிஸ்தவ. யோசுவா எத்தனை நாள் அடங்கியிருந்தான்? 80 நாள் அடங்கியிருந்தான். அந்த தேச மக்களை அவனை கொண்டு நடத்தினார், கானானை சுதந்தரித்தார். அல்லேலூயா. யாரை வைத்து? யோசுவாவை வைத்து. நிறைய இடத்துல நமக்கு கர்த்தர் அமைதியான சூழ்நிலை தராருன்னா கம்முன்னு இருந்துருங்க. அல்லேலூயா. அது கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் அப்படி தான் இருக்கும். அந்த நேரத்தில் அடக்கமாக இருந்தோன்னு வச்சிங்களேன், கர்த்தர் உயர்வுகளை தருவார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? உண்மையாக அடங்கியிருந்தான். 2வது விட்டு பிரியாது இருந்தான். யாத்திராகமம் 33:11. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு படிங்களா, வாய் வரல பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யார்? யோசுவா. அல்லேலூயா. நமக்கு எது ஆசரிப்பு கூடாரம்? இப்போ இதுதான் ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா. கூடாரத்தை விட்டு உன் திட்டம் நிறைவேறணும்னா, பக்கத்தில் தட்டு சொல்லுங்கள், உன் திட்டம் நிறைவேறணும்னா ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிக்கினே இருக்கணும். அல்லேலூயா. யோசுவாவுடைய காலங்கள் கர்த்தர் கையில் இருந்தது. அல்லேலூயா. எல்லாருமே எங்கெங்கே போயிட்டாங்க? அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த 11 லாஸ்ட் லைன் வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் யாரு பிரியலங்க? மோசே எங்கே போயிட்டாரு? அவர் வீட்டுக்கு போயிட்டார். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. யோசுவா எங்கே இருக்கிறான்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அது எதை விளக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. அதுக்குன்னு சர்ச்சிலேயே படுத்து அப்படியே தூங்கணும்னு சொல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு, சத்தியத்தை விட்டு வழி விலகாமல் இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் அவனை வைத்து யாரை நடத்தினாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நடத்தி கொண்டு செய்தார். யோசுவா 1:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. இந்த ஜீவ பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை புத்தி எப்போ கிடைக்கும்? நீங்கள் இப்போ என்னை பார்க்கறது பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணலையேன்னு கேட்பீங்க. கரெக்டா? அதானே கேட்குறீங்க? அல்லேலூயா. ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த ஜீவ புத்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். அல்லேலூயா. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தலாம், உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ எல்லா அரசியல் தலைவரும் ரோட்டில் நின்று கூக்குரல் இருக்காங்க. ஆனால் போன உயிர் திரும்பி வராது. அவன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆள். ஷெட்யூல் காஸ்டில் அவனுக்கு இல்லாத சப்போர்ட்டே கிடையாது. எல்லா ஆட்களும் போய் நிற்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அல்லேலூயா. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதியாக இருக்கணும். நீ நிறைய பேருக்கு கோச்சு சும்மா பைபிளை படின்ற என்னன்னு, இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெறும். அல்லேலூயா. இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை பெறும். எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாங்க, ஆனால் ஒரு நொடி பொழுதில் அவனுடைய எல்லா காரியங்களும் மாறினது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்கள் எல்லாம் செல்வத்தையும் செழிப்பையும் குறித்து பார்க்குது. இதை காட்டிலும் ஆண்டவர் மெய்யான சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நான் மரித்தா எங்க நான் சந்தோஷமா இருப்பேன், அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தை காட்டிலும், எல்லா விஷயத்தை காட்டிலும் அவருடைய சமூகம் பிரதானமா இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க திட்டம் நிறைவேறணும்னா சபையில உங்க கால் டெய்லி படணும். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துல உங்க கால் படுகிற நாட்கள் எல்லாம் உங்க காரியங்கள் ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரத்திலிருந்து யாரையும் நாங்கள் கூப்பிட மாட்டோம். எப்பப்பெல்லாம் சபையில் ஜெபம் பண்ணணும்னு தோணுதோ அவங்க சபையில் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கூடார வாசலில் அவன் தங்கியிருந்தான். அதான் என்ன போட்டிருக்காது, அவன் என்ன போட்டிருக்கு அங்கே, அந்த யாத்திராகமும் 33:11 கடைசி லைன் என்ன போட்டிருக்கு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பாஸ்டர் போயிட்டாரு, மூப்பர் போயிட்டாரு, கூட இருந்தவங்களாம் யார் யாருக்கு கூடாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அவன் எங்கே விட்டு போல, கூடாரத்தை விட்டு போல. அல்லேலூயா. அந்த செய்தியை பார்க்கும்போது எல்லாருக்கும் மனம் பதிக்குது நேற்றுல இருந்து. அல்லேலூயா. நான் அவ்வளோ பெரிய ஆளுக்கே இந்த மாதிரி ஒரு கிட்டியா. அல்லேலூயா. வந்தவங்க எல்லாம் என்னது, அந்த டெலிவரி பாய் மாதிரி வேஷம் போட்டு வந்து முடிச்சுட்டு போய்க்கிறாங்க. அல்லேலூயா. காலம் ரொம்ப கொடியதாய் போய் கொண்டிருக்குது. நம்முடைய தேசத்துக்காய், நம்முடைய பட்டணத்துக்காய் நீ கண்ணீர் விடலைன்னா இந்த தேசம் அழிந்து போகும். அல்லேலூயா. அதோட சேர்ந்து நாமும் அழிந்து போவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன கஷ்டம், சம்பளம் வருது, என் வீடு இருக்குது, நான் நல்லா இருக்கேன். இல்லைங்க, ஒரு காலங்களில் எல்லாமே மாறி போகும். அல்லேலூயா. நீ சாப்பிட்ற சாப்பாடு கையில் வரலன்னா என்ன பண்ணுவ, உங்ககிட்ட காசு இருந்தாலும் யூஸ் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி நீங்க பிரயாணத்தை பண்ணுங்க. அவருடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருங்க. நீதிமொழிகள் 4:21 வாசிக்கிறோம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவருடைய வார்த்தை நம்மளை விட்டு பிரியவே கூடாதுங்க. அல்லேலூயா. 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 அதான் யோசுவா 1:8 இந்த ஜீவ பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு, வாயை விட்டு பிரியவே கூடாது. இன்னிலிருந்து யார் யாரெல்லாம் பைபிள் வாசிக்கலையோ, அந்த குரூப்ல சேர்றீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்க பைபிள் வாசிங்க. அல்லேலூயா. தினந்தோறும் பைபிளை வாசிங்க. அப்பதான் உன்னுடைய வழி வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். உலகத்துல 1000 படிக்கலாம், ஆனா இந்த வேதாகத்தை படிச்சுனா நீ புத்திமானாய் மாறுவாய். அல்லேலூயா. 2வது என்ன சொன்னா, அவன் விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. 3வது கீழ்ப்படிந்தான். யாத்திராகமம் 17 முடிக்கிறேன், 17:9 வசனம் வாசித்து பாருங்க. அவன் மோசே கூட இருக்கும்போது அவர் சொன்னபடி அப்படியே செய்தான். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அவர் கொடுக்குறாரு, அமலேக்கியரோடு போய் யுத்தம் பண்ணு. அப்படியே கீழ்ப்படிந்தான். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அப்படியே கீழ்ப்படியணும். இப்போ அதுதான் பிரச்சனையா இருக்கு. அம்மா ஒன்று சொன்னா, அப்பா ஒன்று சொன்னா, உனக்கு ஒன்றும் சொல்லுங்களேன், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஊழியக்காரன் ஒன்று சொன்னா அவர் சும்மா சொல்வார், கேட்டு நம்ம சொல்லுங்களேன். முறைக்கிறத பார்த்தா உண்மையா இருக்கும் போல. அப்படியே செய்தான் தானே போட்டிருக்கு, அப்படியே செய்து. அல்லேலூயா. அல்லேலூயா. போய் அமலேக்கியர் கூட போரிடுன்றான், எதுவுமே பேசல, நேரா போய் போரிட்டு வெற்றியோட வரான். அல்லேலூயா. மரித்த பின்பும் யோசுவா மாறல. யாருக்கு கட்டளை இட்டது? மோசேக்கு கட்டளை இட்டதை யார் செய்யறா? ஒன்று கூட தவறலைங்க. அந்த 10 கட்டளைகளை கொடுத்தது அதை நிறைவேற்றான். யார் மூலயமாக? ஜனங்களை வைத்து சொல்றான், எல்லாத்தையும் வாசிக்கிறான். யாரு கட்டளை கொடுத்தது? கர்த்தர் மூலயமா மோசேக்கு வந்ததை. அதை என்ன பண்றது? கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளை இட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளை இட்டிருந்தான். அப்படியே யோசுவா எப்படியே செய்தான்? பாதி செய்தான் போட்டிருக்கா? சொல்லுங்களேன். இப்ப கிராம ஊழியத்துக்கு வான்றோம், அப்ப என்ன சொல்லுவோம்? அப்படியே செய்யறோமா? வேலை இருக்கு. ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வாங்க,
கண்டிப்பா கண்டிப்பா வீட்டில் 6 பேரும் 7 பேரும் வருவோம், பக்கத்து வீட்லேயும் கூட்டின்னு வருவோம். அல்லேலூயா. கிராம ஊழியத்துக்கு ஒருத்தர் வருவோம், இல்லைன்னா 2 பேர் வருவோம். அல்லேலூயா. அப்படியே செய்யணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அப்படியே செய்யணும். அப்படியே நீ செய்தாதான் உன்னை குறித்து இருக்கிற திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவனை குறித்து 7 எடுத்திருக்கேன், நான் 3 சொல்லிட்டேன், 3 போதும் எனக்கு. யோசுவாவை ஏன் அவர் செலக்ட் பண்ணாருன்னு தெரிதுங்களா இப்போ? அல்லேலூயா. கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், சொல்றதை அப்படியே செய்தான். ஆனா கடைசி வரைக்கும் யோசுவாக்கு தெரியாது, நான் தான் இந்த கும்பல, சொல்லுங்களேன், நான் தான் இந்த குடும்பல வழி நடத்த போறேன்னு தெரியாது. அல்லேலூயா. மோசே மாதிரி எங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு. கடைசி வரைக்கும் எனக்கும் உங்களோட நான் நின்று பேசுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய திட்டம், அல்லேலூயா, அவருடைய திட்டம், அல்லேலூயா, அவர் திட்டம் கிளியரா நிறைவேறும். அவன் எந்த இடத்துலையும் யோசிக்கல. அவனுக்கும் வயசாயினே இருக்குது. யாருக்கு? யோசுவாக்கு. அது 18 40 அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா அவன் கூடவே தான் இருக்கிறான். அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் திட்டம் நிறைவேறணும்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துல உண்மையாய் அடங்கி இருக்கும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கணும், அவருடைய வார்த்தையை விட்டு பிரியாதவர்களா இருக்கணும். அல்லேலூயா. யோசுவா கிட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. மோசே சாவும் போது பலவீனத்தினால சாவல. எங்கன்னா போட்டிருக்க, 120 வயசுல நல்லா இருந்தான், கண்ணு மங்களாவல. மங்களாச்சுன்னு போட்டிருக்கா? இல்ல, மங்களாவல, நல்ல தெளிவான பார்வையோட இருந்தான். ஆனா தேவனுடைய திட்டம் யாரை வைத்து நடத்தணும்? யோசுவாவை வைத்து தான் நடத்தணும். ஆனா 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் தான் கர்த்தர் திட்டத்தில் எடுத்துட்டு வந்தார். அல்லேலூயா. ஏன்னா அந்த திட்டத்துக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். காலேப் எங்க போனார்னே தெரியல. அவரும் நிறைய விஷயங்களை பண்ணாரு. ஆனா யாரை வைத்து நடத்தினாரு? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன்னை வைத்து தான் செய்வார். அல்லேலூயா. உன்னை வைத்து தான் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மோசே சொல்றான் எனக்கு பேச தெரியாது, அது தெரியாது. யோசுவா கிட்ட கொடுத்த உடனே கர்த்தர் சொல்றார், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருப்பேன்றார். அல்லேலூயா. ஆனா மோசேக்கு அப்படி சொல்ல, நீ கானானுக்கு போ, உன் கூட இருப்பேன்னாரு. எல்லாத்துக்கும் அவருக்கு ரூட்டு சொன்னார். ஆனா இவனுக்கு எங்கேயுமே சொல்ல, நீ போகும் இடம் எல்லாமே நான் மாத்திரண்டான்னார். அல்லேலூயா. அவருடைய திட்டம் நிறைவேறுச்சுன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அவர் திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். உங்க திட்டம் எல்லாம் சக்சஸ் ஆகி மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை ரிஜெக்ஷன்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ கர்த்தர் சொல்றாரு, அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம பிளான்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவருடைய பிளான் எங்கேயுமே மாறாது. அல்லேலூயா. 120 வயசுல அவன் நல்லா தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு மரணத்தை கொடுத்து அடுத்தால அந்த இடத்துல நிற்க வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டு யோர்தானை கொடுக்குறாரு, சக்ஸஸாக முடிக்கிறான். 2வது எரிகோ, 3வது உள்ள போகிறான். அல்லேலூயா. கூட இருந்து அவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணியே எடுத்துன்னு வந்திருக்காரு. 40 வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணியே எடுத்துன்னு வந்து அந்த ஸ்தானத்துல நிறுத்த வைக்கிறாரு. அல்லேலூயா. உண்மையாய் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல உண்மையா அடங்கிருங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க குடும்பத்துல உண்மையா அடங்கிரு. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. அல்லேலூயா. எடுத்த உடனே மேலே போயிடணும்னா போவாது. அல்லேலூயா. யோசுவாவை எடுத்த உடனே 18 வயசுல எடுத்துட்டு வந்து நிறுத்திடல. 40 வருஷம் அவனை வனாந்திரத்துல மோசேவோடு வழி நடத்துறார். ஆனா ஒரு இடத்துல கூட அவனுக்கு சிந்தனை இல்லை, இந்த ஊழியத்தை நான் எடுத்து குடிப்பேன்னு வரல. ஆனா கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவன் ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அவன் மோசே சொன்னதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தான். ஏற்ற நாள்ல யோசுவாவை கொண்டு தேசத்தை மாற்றினாள். எல்லாம்